ஏன் புருஷனை உங்க பிள்ளைய அடிச்ச இந்த ஆளை எதுக்கு நடுவீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? முதல்ல இவர் யாரு? இவருக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதானே நல்ல கேளு கணக்கா. நம்ம வீட்டு சாவி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போறத தடுத்தா என்னைய அடிச்சுட்டாப்ல. மா, இந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்பு. உன் மகன் மேல கை வச்சிருக்காருமா. இங்க பாருங்க, இவர் இங்க இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? மா, அனுப்புங்கம்மா. இந்த ஆள் யார் முதல்ல நமக்கு? சொந்தமா பந்தமா? மா, என்னம்மா பாக்குறீங்க? அனுப்புங்கம்மா. பலராமா, நான் தான் உன் அண்ணன் சிவராம. அத கூட உன்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா நான் இருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீடா? அத்த, என்னத்த அமைதியா இருக்கீங்க? அதான் உங்க பிள்ளையே சொல்றாரே, இவரை முதல்ல வெளியே அனுப்புங்க. அதான் சொல்றாள, வெளியே அனுப்புங்க. ஏய், போதும், நிறுத்துங்க. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், என்னமோ வீட்டு சாவியை கொடுத்தது வீட்டுக்குள்ள வந்ததெல்லாம் தப்புன்னு பெருசா பேசுறீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. இனிமே இந்த புள்ள இங்கதான் இருப்பான். இவனும் எனக்கு புள்ள மாதிரிதான். மாதிரி என்ன மாதிரி, ஏன் புள்ளதான். பா சிவா, இது உன் வீடுதான்ப்பா. என்னத்த விளையாடுறீங்களா? என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரோட்ல போற வர எல்லாரையும் வரிசையா வீட்டுக்குள்ள வர வச்சு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க வயித்துல பிறந்திருக்காரே, இவருக்கு என்ன மரியாதை இருக்கு? அவரை நம்பி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேனே, எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லாத சொல்லிட்டேன். ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நல்லா சிரிந்தா சிரிப்பாங்க. சிரிச்சா என்னடி? நாங்க தனிமரமா நின்னப்போ அன்னைக்கு சிரிச்சவங்க எல்லாம் வந்துதான் எங்களை காப்பாத்துனாங்களா? இல்ல என் வயித்துல நான் 10 மாசம் சுமந்து பெத்தன இவன் தான் வந்து என்ன காப்பாத்துனானா? இப்ப வரைக்கும் இந்த குடும்ப கஷ்டத்துக்கு ஒத்த பைசா இவன் கொடுத்திருப்பானா? இல்ல அண்ணன் குடும்பம் அனாதையா நின்னப்போ இவன் ஆதரவாதான் இருந்தானா? சொல்லுடி. 2 பேரும் சேர்ந்துகிட்டு இங்க இருக்கிறத சுரண்டி கொண்டு போகணும் தான் நினைச்சீங்க. இதுல நியாயம் பேச வேற வந்துட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, நாங்க நியாயத்தை சொல்லி அப்படியே நீங்க கேட்டுட்டீங்க பாருங்க. உங்க பையனுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய சொத்தை தானே கொடுத்தீங்க. என்னமோ மொத்தத்தையும் எங்களுக்கே கொடுத்த மாதிரி பேசுறீங்க. பெத்த கடமைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கீங்க. ஏங்க சொல்லுங்க. என்னம்மா, மூத்த புள்ள இல்லன்னு இந்த ஆளை தத்தெடுக்க போறீங்களா? டேய், அப்படிதான் வச்சுக்கோடா. இனிமே இவன் தான் என் மூத்த பையன். இவன் இனிமே இங்கதான் இருப்பான். ஏன் எதுக்குன்னா நீங்க கேட்கவே கூடாது. அதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லிட்டா மொத்தமா உரிமை இல்லைன்னு ஆயிடுமா? நாளை பின்ன ஏதாவது ஒண்ணா நாங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும். அத மறந்துடாதீங்க. அத்த, நான் தெரியாம கேக்குறேன். முதல்ல ஒரு வயசு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப யாரு என்னன்னு தெரியாத இந்த ஆளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அத்த? காலு எந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏய், கெட்டெண்ணம் முடிச்சவளே, நீ எந்த நினைப்புல இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும்டி. இந்த பாருடி, எப்ப இவன் என் புள்ளன்னு நான் சொன்னனோ அப்பவே இவன் ரம்யாவுக்கு அண்ணன் ஆயிட்டான். டேய் பல்ராமா, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடு. இனிமே நீங்க 2 பேரும் இது சம்பந்தமா எந்த பேச்சும் பேசக்கூடாது. என் மகன் ஸ்தானத்துல இந்த தம்பி இனிமே இந்த வீட்டுல தான் இருக்கும். ஏங்க, அதான் உங்க அம்மா உறுதியா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாம சொல்றத எதையுமே கேட்க கூடாதுங்கிற மனநிலைமையில இருக்காங்க. அவங்க நம்மளையே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. பின்ன என்ன, ஏக்கடோ கெட்டு குட்டி செவரா போறாங்க. இவங்க எல்லாம் சொல்றதை கேக்குறவங்களா? பட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். வாங்க போலாம்.
டேய் சிவராமா, எங்கடா போற? சொந்த தம்பியே நான் தான் அவன் கூட பிறந்த அண்ணங்கிற விஷயம் தெரியாம என்ன வீட்டு விட்டு வெளியில போடான்னு சொல்றான்.